உங்க பழைய டிவில சிக்னல் கிடைக்காம கருன்னு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சத்தம் வரும். அதை நீங்க என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? அந்த சத்தத்துல 1% சத்தம் நாம வாழுற இந்த பிரபஞ்சம் உருவானப்ப உருவானது. 13.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த பெருவெடிப்போட சூடு தான் இந்த விண்வெளி முழுவதும் நிறைஞ்சிருக்கு. அதை தான் அறிவியல்ல காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பிரபஞ்சத்தோட முதல் புகைப்படம் அழைக்கப்படுற சிஎம்பி ரேடியேஷன் பத்தி ரொம்ப எளிமையா சுவாரஸ்யமா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம 13.8 பில்லியன் வருடத்துக்கு பின்னாடி போகணும். பிக் பேங் நடந்த புதுசுல பிரபஞ்சம் எப்படி இருந்துச்சுன்னா மிகவும் அடர்த்தியாகவும் கடுமையான வெப்பம் நிறைந்த ஒரு சூடான பிளாஸ்மா மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் தனித்தனியா ஓடிட்டு இருந்தது. இதனால ஒளி வெளியே வர முடியாம சிக்கி இருந்தது. பிரபஞ்சம் ஒரு இருட்டான ஒளியை புகவிடாத இடமா இருந்துச்சு. ஆனா பிக் பேங் நடந்த சுமார் 4 லட்சம் வருடங்களுக்கு பிறகு ஒரு அதிசயம் நடந்துச்சு. பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ந்து எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் சேர்ந்து ஒரு ஹைட்ரஜன் அணுக்களா மாறிச்சு. அப்போதான் சிக்கியிருந்த ஒளி முதலா விடுபட்டு பிரபஞ்சம் முழுவதும் பரவ தொடங்கிச்சு. 13.8 பில்லியன் வருடத்துக்கு முன்னாடி விடுபட்ட அந்த ஒளி இப்ப எங்க இருக்குன்னா அதுதான் சிஎம்பி. அப்போ அந்த ஒளி ரொம்ப அதிகமான ஆற்றலோட பயங்கரமான வெப்பமா விசிபிள் ரீஜனாகவும் காமா ரேடியேஷனாகவும் இருந்தது. ஆனா பிரபஞ்சம் காலப்போக்கில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வந்ததால அந்த ஒளி அலைகளும் நீண்டு போச்சு. இதை தான் அறிவியல்ல ரெட் ஷிப்ட்னு சொல்றாங்க. அப்படி நீண்டு தான் இன்னைக்கு அது மைக்ரோவேவ் அலைகளா மாறி இருக்கு. இன்னைக்கு நம்ம விண்வெளியில எந்த பக்கம் திரும்பினாலும் -270°C வெப்பநிலையில தான் மைக்ரோவேவ் ரேடியேஷனும் பரவி இருக்கு. இந்த ரேடியேஷனை கண்டுபிடிச்ச கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. 1965 ஆர்னோ பென்சியஸ் மற்றும் ராபர்ட் வில்சன் என்கிற 2 விஞ்ஞானிகளும் நியூ ஜெர்சியில ஒரு பெரிய ஆண்டனாவை வச்சு ஆய்வு செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தொடர்ச்சியா ஒரு தேவையில்லாத இரைச்சல் கேட்டுட்டே இருந்துச்சு. ஆண்டனாவில் புறாச்சம் இருந்ததால சத்தம் வந்திருக்கலாம்னு நினைச்சாங்க. அதை சுத்தம் செஞ்சு பார்த்தாங்க. ஆனா சத்தம் நிக்கல. அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது அந்த ஆண்டனாவில் கோளாறு இல்ல, விண்வெளியோட அனைத்து திசைகளிலே இருந்து வர காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் கண்டுபிடிச்சாங்க. இந்த தற்செயலான கண்டுபிடிப்புக்காக 1978 நோபல் பரிசு கிடைச்சது. இந்த சிஎம்பியை விரிவு ஆராயறதுக்கு நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி நிலையம் கோப், WMAP, பிளாங்க் போன்ற செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பினாங்க. அவை எடுத்த புகைப்படம் தான் இந்த நீலம் மற்றும் சிவப்பு புள்ளியில் நிறைந்த வரைபடம். இதுதான் பேபி பிக்சர் ஆஃப் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. நீல நிற பகுதிகள்லாம் எதை காட்டுதுன்னா கொஞ்சம் குளிர்ந்த பகுதிகளையும், சிவப்பு நிற பகுதிகள்லாம் எதை காட்டுதுன்னா வெப்பமான பகுதிகளையும் காட்டுது. இந்த மிகச்சிறிய வேறுபாடுகள் தான் பின்னாட்கள்ல நட்சத்திரங்கள், விண்மீன் திரள்கள் மற்றும் நாம் வாழுற பூமி உருவாக காரணமாக இருந்தது. சிஎம்பி ஏன் வானியல்ல இவ்வளவு முக்கியமாங்கிறதுக்கு 3 காரணங்களை சொல்லலாம். பிக் பேங் கோட்பாடு உண்மைதான் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் இந்த சிஎம்பி ரேடியேஷன் தான். பிரபஞ்சத்தோட வயது துல்லியமா 13.8 பில்லியன் ஆண்டுகள்னு நம்ம கணக்கிட இது உதவியது. அது மட்டும் இல்லாம பிரபஞ்சத்துல 68% டார்க் எனர்ஜியும் 27% டார்க் மேட்டரும் இருக்குங்கிற ரகசியத்தை உடிச்சதும் இந்த சிஎம்பி வரைபடம் தான். நாம பார்க்குற இந்த பிரபஞ்சத்துல நாம இன்னும் அறியாத ரகசியங்கள் எவ்வளவோ இருக்கு. அடுத்த முறை உங்க டிவி ஸ்பாட் சத்தத்தை கேட்கும்போது அது பிரபஞ்சத்தின் தொடக்க கால சத்தம்னு நினைச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அறிவியல் சுவாரஸ்யங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.